எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸஸ் என்ன ரீசெண்டாக நம்ம சொல்லியிருக்கோம். மார்க்கெட் 21,950க்கு பிலோவில் ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் கூட மார்க்கெட் பிரேக் அவுட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஃப்ரைடேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 டே வெயிட் பண்ணுங்க. பட் லாஸ்ட் ஃப்ரைடே கேப் டவுன் ஆனால் கூட போத் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கா இல்லை அந்த பிரேக் அவுட்ல ஸ்டில் நவ் கண்டினியூ ஆயிருக்கா? அதே போல மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்ன? ஸோ இதை பற்றி இந்த பார்க்கலாம். லெட்ஸ் மீட். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் தான். இஸ்ரேல் ரீசெண்டாக பதில் தாக்குதல் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தாக்குதல் ரொம்ப சிவியராக இல்லை. அதை ஈரான் அந்த அளவுக்கு அதை பொருட்படுத்தலை. ஸோ இந்த பிரச்சனை இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு நல்லிஃபை ஆயிருக்கு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு க்ளோசிங் 21,950க்கு எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்கள் பேங்க் நிஃப்டி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ட்ரெண்ட் லைன் கிளியராக இதுக்கு எபோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கேன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் செகண்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னாக்கா IMF யூஎஸ்ஸை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் யூஎஸ்ஸை வார்ன் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் உடைய டெப்ட் சிக்னிஃபிகண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவங்களுடைய ஜிடிபி அவங்க என்ன ஏர்ன் பண்ணுறாங்களோ அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 123% அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 35 ட்ரில்லியன் அவங்களுடைய டெப்ட் இருக்குது. ஸோ இது குளோபல் எக்கனாமிக்கு ஒரு கிரேட் ரிஸ்காக அமையும். ஸோ இது IMF வார்ன் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சினாரியோ. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு குவார்டர்லி ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வெளியிடுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப்கிரேடட் ட்ரைவ் ஆகும். டெக்னிக்கலாக மார்க்கெட் என்ன பொசிஷனில் இருக்குது, எந்த செக்டார் பாட்டம் அவுட் ஆயிருக்கு, இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிஃப்டி பார்த்தீங்கன்னா வீக்லி பேசிஸில், வீக்லிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், வீக்லி க்ளோஸுங்கிறது. ஸோ வீக்லி பேசிஸில் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் எவ்வளோ தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் டேல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இந்த லோ டு லோ கனெக்ட் பண்ணும்போது மினிமம் 21,950க்கு பிலோவில் க்ளோஸ் ஆகுதா, ஏன்னா க்ளோசிங் தான் முக்கியம். ஸோ க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக 600 பாயிண்ட் ஃபால் ஆகும். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் 600 பாயிண்ட் ஃபால் ஆகும். இதுதான் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். பெரும்பாலும் நான் சொல்கிறது எல்லாருக்குமே புரியும். நான் ஹெட்டிங்ஸ் என்னவா இருந்தாலும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக மார்க்கெட் அட்லீஸ்ட் 1 டே க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் உடைய பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் ஸ்டில் நோ பிரேக் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லை, பேங்கிங் செக்டார், ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸாக இருக்கட்டும், எனிதிங் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் கூட நமக்கு பிரேக் அவுட் ஆகலை. ஸோ ஃப்ரைடே மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம். கரெக்டாக ஃப்ரைடே இந்த இடத்துல கேப் டவுன் ஆனால் கூட மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் புல் பேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நமக்கு தெரியாது. இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் நல்லா சீப்பாக கிடைக்கும்போது, டவுனில் இருக்கும்போது பை பண்ணுவாங்க சிக்னிஃபிகண்ட்டான அமௌண்ட்டு. ஸோ மார்க்கெட் ஸ்டில் நோ இந்த ட்ரெண்ட் சைடுவேஸ் அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 21,700க்கு பிலோவில் இன்கேஸ், ஏன்னா இது வரைக்கும் நமக்கு டெஸ்ட் பண்ணியிருக்குது, இந்த லோ மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் நாளைக்கு ஒரு கேப் டவுனோ, ஈவன் நாளைக்கு கேப் அப் ஆகி அகெயின் மார்க்கெட் கீழே வந்தாலும் 21,900ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஹியர் ஆஃப்டர் 21,750க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். இம்மீடியட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் பொசிஷனல் சப்போர்ட் லைனில் ட்ரேட் ஆகுது. உங்களுக்கு பொசிஷனல் சப்போர்ட் லைனில், இந்த சப்போர்ட் லைனில் அது மட்டும் இல்லை, டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அப்போ இது
ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். மினிமம் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,570 வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த ட்ரெண்ட் வந்து அப் டு 23,000 வரைக்கும் கண்டினியூ ஆகலாம். அன்டில் அதர்வைஸ் இதுக்கு எபோல ட்ரேட் ஆகாத வரைக்குமே பை சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதே போலவே பேங்க் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ்லையும் பாருங்கள், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகலை, கரெக்டாக சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுதா. சரி, அடுத்த பேங்கிங் இண்டெக்ஸ் பாருங்கள், கரெக்டாக நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரொம்பவே சிக்னிஃபிகண்டாக மார்க்கெட் புல் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கும் பாருங்கள், கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆகுதா. ஏன் இத்தனை நாள் வந்து இறங்கின மார்க்கெட்டு கரெக்டாக ஏன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து புல் பேக் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டாரில் பப்ளிக் செக்டார் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் செக்டார் பேங்க்கில் பெருசாக இறங்கவும் இல்லை, பெருசாக வந்து ரைஸ் ஆகவும் இல்லை. முக்கியமாக நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் ப்ரைவேட் பேங்க் தான் மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணுது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐடி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் ட்ரெண்ட் லைன் நியர்பையில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு எடுத்துக்க வேண்டாம், ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் நியர்பையில் இருக்குது. திரும்பவும் இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு வந்து ரிவர்சல் ஆகலாம். ஐடி பொறுத்தளவுக்கு இதை பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே 8th வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து மே 6th வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது, எந்த இடத்துல இன்ட்ராடேயில் என்ட்ரி பண்ணுறது, ஸோ பொசிஷ்னலாக ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் 1 day ஒர்க் ஷாப் வந்து மே 5th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா செக்டாரை பாருங்கள். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 22,850 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் நிஃப்டி விழுந்திருக்கு, ஃபால் ஆயிருக்கு. ஆனால் லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸில் மீடியா செக்டரை பாருங்கள், பெரிய அளவில் ஃபாலே ஆகலை. இன்ஃபேக்ட் இது வந்து டே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக ரைஸ் ஆகிருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகே, அது மட்டும் இல்லை, பொசிஷனலாக வந்து நமக்கு டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது. அப்போது இன்வெஸ்டர்ஸ் சம்திங் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. திருப்பியும் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரிவர்சல் மெத்தட், ரிவர்சல் ஃபார்மேஷன் மீடியா ஸ்டாக்ஸில் எஸ்பெஷலி சன் டிவி, டிவி 18 ப்ராட்காஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய மீடியா ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து நமக்கு பாட்டம் அவுட் ஆகிருக்குது அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டாரை சொல்லலாம். எஃப்எம்சிஜி செக்டாரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 6 months மேலே இந்த ஒரு மூமெண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த ஒரு மூமெண்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஒவ்வொரு முறையும் ரைஸ் ஆகும்போதும் நியூ ஹை தான் கொடுக்குது. இந்த ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் நியர்பையில் வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ரேலி ஆகிடுது. ஓகே, திரும்பவும் இது அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எஃப்எம்சிஜியில் வந்து முக்கியமான ஸ்டாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வந்து பார்த்தது மேரிக்கோ வந்து பார்த்தோம். ஓகே, கரெக்டாக பாட்டம் அவுட்டில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து அக்யூமுலேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டுவர்ட்ஸ் 600 வரைக்கும், இப்போ ரைட் நோ 505ல் இருக்குது, 600 வரைக்கும் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து. ஏன்னா இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதில் ரெண்டாவதாக நம்ம வந்து பார்த்தது ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இதுவுமே வந்து நல்ல சப்போர்ட்டில் இருக்குதா. இப்போ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்து எங்கே வந்து நிற்கிது பாருங்கள், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லைனில் வந்து நிற்குதா, ஓவராலாக இந்த சப்போர்ட்டில் வந்து நிற்குதா. ஒவ்வொரு முறையும் கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்து நிற்குதா. ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஹெச்யூஎல் வந்து 1180 1150 இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ஜோன். இம்மீடியட்டானு பார்த்தீங்கன்னா 2530
ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து 3000 வரைக்கும் 3100 வரைக்குமே பொசிஷனலாக அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் சப்போர்ட் லைனில் பாட்டம் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு பேங்கிங் செக்டார் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. பிகாஸ் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டாரில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இது வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 23 இருந்து 2023 டிசம்பரில் இருந்து சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட் இறக்கத்தில் கூட இவ்வளோ தூரம் ஃபால் ஆனால் கூட ஒரு சஸ்டைனபிளில் தான் இருக்கு பாருங்க. இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் ஒவ்வொரு நாளும் சஸ்டைன் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 to 7 days வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகுது பாருங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மினிமம் 87 ரூபா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவும் ஃபர்தராக வந்து 97 rupees வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓவராலாக வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்து பொசிஷனலாக வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பேங்க்கில் கோட்டக் மஹிந்திரா பேங்க்குடைய வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு 2021 இருந்தே இந்த சப்போர்ட் லைன், அதாவது 1700ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் லைன் கிட்ட வரும்போது மார்க்கெட் வந்து மார்ஜினலாகவே இன்வெஸ்டர்ஸ் இது ஒரு சரியான ஒரு வேல்யூவான ஒரு ப்ரைஸு அப்படின்ட்டு இந்த ஸ்டாக்கை வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 1700லேருந்து 1650 இந்த ஜோனில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகுது. கிட்டத்தட்ட 4th and 5th டைம் வந்து மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகுது. அதே நேரம் அப்சைடில் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்கே ஆல்மோஸ்ட் 1995 கிட்டத்தட்ட 2000 கிட்ட வரும்போது செல் ஆஃப் ஆயிடுது. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகும்போது கூட ஒரு சிக்னிஃபிகண்டான புல் பேக் ஆகலை. இந்த புல் பேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அப்போ அட்லீஸ்ட் மினிமம் வந்து இந்த ரேலி வந்து மினிமம் 1870ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1995ங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஷார்ட் டேர்மில் இந்த ட்ரெண்ட் வந்து டுவோர்ட்ஸ் 1880 வரைக்கும் அப்சைடு ரைஸ் ஆகலாம். ஸோ ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த வாரம் பேங்கிங் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து எஃப்எம்சிஜியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். தேர்டு வந்து ஒரு சைடுவேஸ் ட்ரெண்டாக இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆட்டோ செக்டார். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், க்ரூட் ஆயில் வந்து இந்த ட்ரெண்டு டே வைஸாக இருக்கக்கூடிய ட்ரெண்டோடைய சப்போர்ட்டில் எடுத்திருக்கு. 6830லேருந்து 6820ங்கிறது சப்போர்ட். மினிமம் வந்து க்ரூட் ஆயில் 7230 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். அட்லீஸ்ட் 7200 வரைக்குமாவது இந்த பவுன்ஸ் பேக் வந்து போகி அகெயின் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக இருக்கும். கவனிங்க, மார்க்கெட் இப்போ 6980 இருக்கா. இந்த வேவ் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபஸ்ட்டு வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து 7200 டச் பண்ணிட்டு அகெயின் மார்க்கெட் கீழே வந்து இப்போ ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அதாவது 6930 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா சிக்னிஃபிகண்டாக திருப்பியும் வந்து 6450 வரைக்கும் இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரைட் நோ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல் பேக்கில் தான் இருக்குது. 2 days லைக் வந்து ஒரு டோஜி மாதிரி ட்ரேட் ஆனால் கூட இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக அப் டு 7200 வரைக்குமே பை சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பை ஆன் டிப்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகெயின் மார்க்கெட் வந்து 6950க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் வந்து கீழே ஃபால் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டுமே இதை நம்ம செல் சைடாக கன்சிடர் பண்ணலாம். நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், டுமாரோ மண்டே வந்து ஓப்பன் ஆகட்டும், மண்டே ஈவினிங் வந்து எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கீழே உள்ள கமெண்ட்ஸில் தெரிவிங்க.
மோஸ்ட் ப்ராப்ளம் நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வேலை